சமீபத்தில் நடிகை செல்வி வரலட்சுமி அவர்கள் வெளியில் வந்து தனக்கு இது சார்ந்து ஏற்பட்ட சவால்கள் பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. நம்முடைய தொலைபேசி வாயிலாக வரலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் திஸ் மேம், இந்த விஷயம் பற்றி நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க. அதுவும் இது சார்ந்து தொடர்ச்சியாக செய்திகள் வந்துக்கிட்டு நம்ம மனதை பாதிக்கக்கூடிய நிலையில தான் உங்களுடைய பதிவும் வந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இது சார்ந்து. இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பெண்களுக்கும் இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படுறத வந்து நிப்பாட்டணும். நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தப்பு பண்றது வந்து ஆண்கள். ஸோ நம்ம வந்து நம்ம மேல பழி எடுத்துட்டு நம்ம தப்பு பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு வந்து ஒதுங்க கூடாது. நம்ம இது அதுக்கு பதில் நம்ம நின்று அவங்களுக்கு எதிர்த்து we should shame them. They are the people who are causing the ruckus. They are the ones causing the mistake. It is not us. நம்ம வந்து ஷேம் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க இந்த தருணத்தில் உங்களுடைய ரெவலேஷன் செய்யறதுக்கான ஒரு காரணம் என்ன? இது மிகுந்த ஒரு வருத்தத்துக்குள்ளாக்கி chosen now because தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. பாவனாவுக்கு நடந்தது சிம்பிளான ஒரு ரீசன் என்னன்னா வந்து இது வந்து ஒரு செலிபிரிட்டிக்கோ இல்ல வந்து ஒரு பர்சனாலிட்டிக்கோ அது மாதிரி நடக்கிற விஷயம் இல்ல. நாடு ஃபுல்லா நீங்க டெய்லி ஏதாச்சும் ஒரு கதை கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் அதை பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு we all helpless. ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு நிலைமையில எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். So I just thought that somebody has to stand up and make it happen. நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம ஆரம்பிக்கலன்னா அடுத்த வர ஜெனரேஷன்ல என்ன பாதுகாப்பு இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அந்த இந்த வேர்ட் ரேப்பும் வந்து அபியூஸும் போகவே போகாது நம்ம சமூகத்துக்கு. ட்ரூ, வெரி ட்ரூ. காயத்ரி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். தேங்க்யூ வரலட்சுமி இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு.